வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதியை பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி பகுதியில் வாழ்ந்த மணி சித்தர். ஏற்கனவே இவரை பற்றி பார்த்துருக்கோம். ரொம்ப அற்புதமான ஞானி. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே ஞானின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்தால் கசவனம்பட்டியாருக்கு மொட்டை எடுத்து விடுவார். வேறு யாரையுமே கசவனம்பட்டி பெரியவர் தொட விட மாட்டார். பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் சாமிக்கு மொட்டை அடித்து விடுறது, அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுருக்காரு. அதன் பலனாக இவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவர் மேலத்திப்பம்பேட்டில் பிறந்து இவர் 1ஆம் கிளாஸ் தான் 2ஆம் கிளாஸ் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இவர் ஆரம்பத்துலேருந்து ஊமசாமின்னு தான் சொல்லுவாங்க ஊரில். இவரை பற்றிய சித்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, ஒன் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க பசங்கள்லாம். அப்போ வரும்போது இவர் கேணிக்குள்ளே விழுந்துட்டார். அப்போ கேணிக்குள்ளே விழுந்தோன்னா பசங்கள்லாம் 2-3 நாளைக்கு சொல்லாமலே இருந்திருக்காங்க. என்ன சொன்னால் வீட்டில் அடிச்சு போடுவாங்கன்னு. அப்புறம் ஊமை எங்கேன்னு கேட்கும்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான், அவன் கேணிக்குள்ளே விழுந்துட்டான்ட்டு. எல்லாம் பதறி போய் பார்த்துருக்காங்க. மேந்துக்கிட்டே இருந்திருக்காரு. தூக்கி விட்டால் எழுந்து ஓடிட்டார். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவர் அந்த ஊரில் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஊருக்குள்ளே இல்லை. பெரும்பகுதி அவர் வளர பார்த்தீங்கன்னா, கசவனம்பட்டி, மேலத்திப்பம்பட்டிக்குள்ளே அவர் போனதில்லை. கசவனம்பட்டி, வெள்ளம்பட்டி, கோனூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா, பாம்பு எப்பயுமே அவர் கூட இருந்திருக்கு. நிறையா தடவை நானே பார்த்துருக்கேன். அவர் வச்சிருக்க பைக்குள்ளெல்லாம் அது நல்ல பாம்பு இருந்திருக்கு. ஒரு பாம்பு புத்துக்கு பக்கத்தில் அந்த மூட்டையை வச்சு தலை சாஞ்சு படுத்திருப்பார். பாம்பு அவர் கழுத்துன்னு சுற்றினதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, வேடிக்கை பார்த்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா 2 குச்சி கையில் வச்சுருப்பார். அந்த குச்சியை தரையில் தட்டிட்டு அப்படியே அவராக ராகமாக பாட்டு பாடிட்டு இருப்பார். நம்ம போனோன்னே ஒரு சிலர் காலமுக சொல்லுவார். ஆனால் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார். சின்ன பிள்ளை மாதிரி முறுக்கு, மிச்சரு இப்படி தான் சாப்பிடுவார். நம்ம வண்டியில் போனால் வண்டியில் உட்காந்துக்கிறாரு. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிப்பார் கூட்டிகிட்டு போக சொல்லி. அங்கே தருமத்துப்பட்டி வரைக்கும் அழைச்சிட்டு போவோம். ஒரு எல்லைக்கு மேலே போனோன்னே நான் கையை பிடிச்சி அமுத்துவார். அப்படியே திரும்பிடணும். பார்த்தா புரோட்டா வாங்கி கொடுத்தா ஒரு புரோட்டா சாப்பிடுவார். மிச்சபடி மிச்சரு, முறுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடுவார். பார்த்தா வெள்ளம்பட்டியில் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பார். கோனூரில் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பார். வெள்ளம்பட்டிக்கு கோனூர் கடையில் ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில் தான் பெரும்பகுதி படுத்திருப்பார். அவர் கடைசியாக ஜீவசமாதி அடைஞ்சது அந்த பாறை தான். அவர் ஜீவசமாதி அடைஞ்சோடனே அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஊரில் மேலத்திப்பம்பட்டியில் வச்சு கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. நிறைய பேருக்கு நிறைய அதிசயம் நிகழ்து. அவர் வச்சப்போ பார்த்தா கோயில் கட்டுவாங்களானே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க மேலத்திப்பம்பட்டிலேருந்து சாமியை பார்க்க யாருமே வந்ததில்லை. ஒரு சிலர் தான் சாமியை பார்க்க போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆலயம் கட்டியிருக்காங்க. நிறைய பூஜை புனஸ்காரம் அன்னதானமாக நடக்குது. நான் நேற்று ஜீவசமாதிக்கு போயிருந்தேன். அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கல் கட்டடம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த வரைக்கும் அவர் உங்கள் ஊர்க்காரங்க யாரும் சந்திக்கவே மாட்டாங்க. மற்ற எல்லாமே அதிசயம் அற்புதம் நிகழ்ந்துக்கிறக்கும் சொல்லுவோம் போயிட்டு. அவங்க ஊர்க்காரங்க அவரை பற்றி அந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அதன் பிறகு நிறைய அதிசயம் நடந்தனால இப்போ இந்த கோயிலை பிரமிப்பாக கட்டி வச்சுருக்காங்க. டெய்லி அன்னதானம் போடுறாங்க. ரொம்ப அற்புதமான ஆலயமாக இருக்குது. போய் பார்த்தோன்னா வியப்பாக இருந்தது. நம்ம இவருக்கா கூட போய் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இவர் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த ஜீவசமாதியை நேற்று போனப்போ வீடியோ எடுத்தேன். பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் திண்டியில் வந்தீங்கன்னா கசவனம்பட்டி பெரியவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே திப்பம்பட்டியில் தான் மணிசாமியோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க்கையில் வளம் பெறுங்க. இவரை பாம்பட்டி சித்தரோட அவதாரம்னு சொல்லுவாங்க பொதுவாக சொல்கிறது. ஏன்னா பாம்பு எப்பயுமே கூட இருந்திருக்கு. அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.